கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். இன்று நம்முடைய தியானத்தின் தலைப்பு விலகி ஓட வேண்டிய இச்சைகள். வேதத்தில் பல வகையான இச்சைகளை நாம் பார்க்கிறோம். நாம் இன்று 11 விதமான இச்சைகளை குறித்து தியானிக்க போகிறோம். முதலாவது சரீர இச்சை, இரண்டாவது துர் இச்சை, மூன்றாவது மோக இச்சை, நான்காவது மாம்ச இச்சை, ஐந்தாவது லௌகீக இச்சை, ஆறாவது அவயங்களில் போர் செய்கிற இச்சை, ஏழாவது மோசம் போக்கும் இச்சைகள், எட்டாவது பலவித இச்சை, ஒன்பதாவது கண்களின் இச்சை, பத்தாவது துன்மார்க்கமான இச்சை, 11வது ஆசை இச்சை. இவற்றை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். முதலாவது சரீர இச்சை. ரோமர் 6:12 ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஹல்லேலூயா. சரீர இச்சையின்படி நம்முடைய சரீரத்தில் பாவ இச்சைகள் மேற்கொள்ளக்கூடாது. அது சரீரத்தில் நாம் இச்சை செய்யும் பொழுது அது சாவுக்கேதுவான போராட்டத்தில் நம்மை சிக்கிக்கொள்ள முற்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். நம்முடைய சரீரத்தின் மூலமாக நம்ம எந்த பாவத்துக்கும் மேற்கொள்வதற்கு நாம் அனுமதி செய்யக்கூடாது. இரண்டாவது துரிச்சை. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். கொலோசியர் 3:5. கடைசி வார்த்தையில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அவயங்கள் என்றால் நம்முடைய சரீரம். நம்முடைய சரீரத்தின் நிமித்தமாக நாம் செய்யும் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை இவை அனைத்தையும் நாம் நம்முடைய சொந்த முயற்சியினாலே அழித்து போட வேண்டும். மூன்றாவது மோக இச்சை. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல். 1 தெசலோனிக்கேயர் 4:4. ஒருவன் மோக இச்சை, தேவனை அறிந்தும் மோக இச்சைக்கு உட்பட்டவனாய் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் விடுதலை இருக்காது. அவனுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இருக்காது. அவன் தோல்வியை தழுவதற்கு அதிகமான காரணம் இந்த மோக இச்சையில் உட்பட்டிருக்கிறதுனால மாத்திரம்தான். மோக இச்சைக்கு உட்பட்டவனாக இருந்தால் அவங்க ஒரு மொபைலுக்கோ ஒரு டிவிக்கோ அவங்க அடிமையாக இருப்பாங்க. அவங்கள என்றைக்குமே அதை விட்டு வெளியே வர முடியாதபடி இருக்கும். நீங்கள் உங்களா பரிசோதிச்சு பாருங்கள். எவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறீங்க, இந்த காரியங்களை குறித்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோக இச்சையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறலாம். நான்காவது மாம்ச இச்சை. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. 1 பேதுரு 2:11. வேதத்தில் நாம் பார்த்தோம் என்றால் யோசேப்பை குறித்து நாம் பார்க்கலாம். அவர் தேவனுக்கு பயந்தவராய் கர்த்தருக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன் என்று தன் வாலிப வயதிலேயே மாம்ச இச்சை அவரை மேற்கொள்ள வரும் பொழுது அவர் அதை விட்டு விலகி ஓடினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் மாம்சத்துக்கு விரோதமாக பாவம் நம்மை மேற்கொள்ள வருமே ஆனால் நாம் அதை விட்டு விலகி ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஐந்தாவது லௌகீக இச்சை. உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. 1 யோவான் 2:17. பிரியமானவர்களே, ஒரு நாள் இந்த உலகம் அழிந்து போக போகிறது. ஆனால் தேவனுடைய சித்தமோ ஒரு நாளும் அழிந்து போகாது. பிதாவின் சித்தம் என்னவென்று நாம் பார்க்கலாம். வேதத்தின்படி 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 15வது வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை இதில் 5 காரியங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். இரண்டாவது, எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். மூன்றாவது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நான்காவது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஐந்தாவது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இப்படி இந்த 5 விதமான காரியங்களை நாம் செய்தோம் என்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்று விரும்பினால் தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும். இதனுடைய ஆதார வசனம் மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று இயேசு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். சொல்லப்பட்ட 5 காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறை செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். 6வது காரியம் அவயங்களில் போர் செய்கிற இச்சை.
உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? யாக்கோபு 4:1 நம்முடைய மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ணுகிறது. நாம் இதில் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இச்சையை மேற்கொள்ள விடாதபடிக்கு நாம் நம்மை காத்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இச்சையை நாம் மேற்கொள்ள முடியும். 7வது, மோசம் போக்கும் இச்சைகளே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு. எபேசியர் 4:22. ஒருவன் வாழ்க்கையில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி பொய், புரட்டல், வெறுப்பு, பொறாமை இந்த காரியங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த பழைய மனுஷன் அழிந்து தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் புதிய மனுஷனா இருக்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய சாயல் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். தேவனுடைய சாயல் என்றால் அவருடைய அன்பு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய நற்குணம், இந்த காரியங்கள் எல்லாம், ஆவியின் கனிகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்து குறைவான காரியங்களை நம்ம நிறைவாக்க வேண்டும் என்று கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதமாய் நமக்கு கிருபை செய்வார். 8வது, பலவித இச்சை. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். 1 தீமோத்தேயு 6:9. ஐஸ்வர்யவான்களாக பிரியமானவர்களே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவங்களாவே அந்த பண ஆசை நிமித்தமா அவங்க விழுந்து போயிடுவாங்க. அது எந்த சூழ்நிலைக்கு அவங்கள தள்ளும் அப்படின்னா, கேட்டில் என்றால் மரணத்தில், பாதாளத்தில் அவங்கள தள்ளுற அளவுக்கு அவங்க அழிவுக்கு நேராக போய் கொண்டிருப்பாங்க. அந்த பண ஆசை நிமித்தமா அவங்க சம்பாதிக்க பொய் வரும், புரட்டல் வரும், அவங்க ஒரு ஃபோர்ஜரி செய்யலாம். இந்த மாதிரி காரியங்கள் பண ஆசை வரும். நீங்கள் நினைக்கலாம், நான் பெருசாக ஆசைப்படல, சின்னதாக தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சின்ன அளவு கூட பண ஆசை இருக்கவே கூடாது. நீங்கள் எல்லாமே கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். 9வது காரியத்தை நம்ம பார்க்கலாம், கண்களின் இச்சை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தினால் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 1 யோவான் 2:16. இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது மாம்சத்தின் இச்சை, 2வது கண்களின் இச்சை, 3வது ஜீவனத்தின் பெருமை. ஒரு மனிதனுக்குள் மாம்சத்தின் இச்சை செயல்படக்கூடாது. 2வது கண்களின் இச்சை என்னெல்லாம் கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 6:23 பார்த்தோம் என்றால், உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். நம்முடைய கண்ணில் நம்ம பார்க்கிற விஷயங்கள் என்னென்ன என்று நம்ம பார்க்கணும். நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, இதை தாண்டி நீங்கள் வேறு என்ன பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் ஆலோசித்து பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் டிவி பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் டிவியில் என்ன பார்க்குறீங்க, அப்புறம் நீங்கள் வெளியே போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் எந்த காரியங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். நீங்கள் உங்களை தற்பரிசோதனை பண்ணிக்கணும். நீங்கள் உங்களை ஆராய்ஞ்சு பார்த்து விடவேண்டிய காரியங்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும். இதை தான் தேவன் உங்ககிட்ட விரும்புகிறாரு. பரிசுத்தம் இல்லாதவர்கள் ஒருவரும் ஒரு காலம் தேவனை தரிசிக்கவே முடியாது. இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்க. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ உலகத்தின் அதிபதி பிதா கிடையாது, உலகத்தின் அதிபதி சாத்தான். அவனால் உண்டாக்கப்பட்டது தான் இந்த பெருமை, இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. இந்த காரியங்களால் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம பரலோகம் போக முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த காரியங்களில் ஒருவேளை உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாங்க. 10வது காரியத்தை நம்ம பார்க்கலாம், துன்மார்க்கமான இச்சை. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. யூதா 1:18. பிரியமானவர்கள், துன்மார்க்கர் யார் என்றால் கர்த்தருடைய வேதத்தை விட்டு விலகுகிறவர்கள் தான் துன்மார்க்கர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதார வசனம் சங்கீதம் 119:53. கடைசியாக
ஆசை இச்சை. கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனம். பிரியமானவர்களே, கடைசி லைன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம பேப்டிசம் எடுத்துட்டோம். ஆனா நம்ம இன்னுமே நம்மளுடைய பாவங்களை இச்சைகளை எல்லாம் சிலுவையில் அறையல அப்படின்னா நம்மளால ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தையோ அதிசயத்தையோ தேவன் நமக்காக விரும்பி வேண்டி வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளவே முடியாது. இன்னைக்கு நீங்க உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாம்சத்தின் இச்சையோ இல்லைன்னா ஒரு பெருமையோ ஒரு ஜீவனத்தின் பெருமையோ இல்லைன்னா உங்க கண்களினால ஒரு பாவமோ நீங்க இது சொல்லப்பட்ட இந்த 11 காரியங்களை எதுலையாவது சிக்கி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும். இது தேவன் உங்களை மனம் திரும்புவதற்கென்று அழைத்து கொண்டிருக்கிறார். இந்த காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய சிந்தனையில் பரிசுத்தமாக வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்க உங்க சிந்தனையில இந்த சொல்லப்பட்ட காரியங்களை ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமா சத்ருவானவன் போராடுவான். சத்ருவானவன் போராடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்வதற்கு தாமதங்கள் ஆகும். நீங்க அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க ரொம்ப நாள் ஜெபிச்சு கொண்டிருப்பீங்க. ஏன் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கல, நான் இவ்வளவு வருஷமா ஜெபிக்கிறேனே, எனக்கு தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஒருவேளை உங்ககிட்ட வசனம் மூலியமா பேசியிருக்கலாம், ஒரு தீர்க்க தரிசனம் மூலியமா பேசியிருக்கலாம், சொப்பனம் மூலியமாக அவர் பேசியிருக்கலாம். ஆனா இந்தந்த காரியங்கள்ல நீங்க உங்களை சீர்படுத்தி கொள்ளும் பொழுதுதான் கர்த்தருடைய பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில தங்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் அவனுடைய மாம்ச இச்சையும் அவனுடைய இந்த உலக இச்சையையும் எல்லாவற்றையும் சிலுவையில் அறையப்பட்டவனா இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்க ஒப்பு கொடுக்கும் போது உங்களுக்கு கடினமா இருக்கலாம். ஒருவேளை இதெல்லாம் இவ்வளோ நாள் நான் பண்ணிட்டு இருந்தேன், 40+ நீங்க இதை கேட்டுட்டு இருக்கலாம், 20+ கேட்டுட்டு இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் இந்த பாவங்களை நீங்க விடணும்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணும். நீங்க கர்த்தர்கிட்ட அவர்கிட்ட ஒரு கிருபை கேட்கணும். நீங்க கிருபை கேட்கும் போது கண்டிப்பா அவர் நிச்சயமா கிருபை செய்வாரு. இன்னைக்கே போய் இப்பவே நீங்க போய் ஒப்பு கொடுங்க. அப்பா என்கிட்ட இந்த காரியம் இருக்கு, எனக்கு இதுல ஒரு விடுதலை வேணும், நீங்க ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா சொல்றேன் கர்த்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஜெபிக்கலாமா? ஜெபம். அன்பின் பிதாவே, அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னோடு இணைந்து ஒரு மனதாய் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்பா அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா அறிந்தும் அறியாமல் செய்த எல்லா தவறுகளையும் மன்னிங்க ஆண்டவரே. நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உண்மை ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் ஒரு காலம் தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. அப்பா அப்போ நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தரித்துக்கொள்ள கிருபை கொடுங்க ஆண்டவரே. இச்சை என்கிற காரியங்கள் ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா இதிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளை எடுங்கப்பா ஆண்டவரே. எத்தனையோ முயற்சி செய்தோம், நான் வாஞ்சிக்கிறேன், பட் என்னால் செய்ய முடியல சொல்றாங்களா? கர்த்தர் தாமே ஆண்டவரே கிருபை செய்வீராக. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது இது மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடும். ஆண்டவரே இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து, இந்த இச்சையான காரியங்களிலிருந்து, இந்த உலக பாரத்திலிருந்து, ஆண்டவரே இந்த உலக இச்சையிலிருந்து, இந்த ஜீவனத்தின் பெருமையிலிருந்து கர்த்தர் தாமே இவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை அவங்க மாம்ச இச்சையில ஆண்டவரே விழுந்து போய் அவங்க சரீரத்தை கரைப்படுத்தி இருந்திருந்தாங்கன்னா கர்த்தர் தாமே ஆண்டவரே அவர்கள் சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி அவங்க சரீரத்தை இப்பொழுதே சுத்திகரித்துக் கொள்ளுங்க. இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமையினால் ஆண்டவரே அவர்கள் சரீரம் முழுவதும் ஆண்டவரே பரிசுத்தமாகப்படட்டும். அவர்கள் கண்கள், இருதயங்கள் ஆண்டவரே அப்பா அவருடைய அவயங்கள் முழுவதிலும் அப்பா உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை இயேசுவின் இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் அப்பா. இந்த பிள்ளைகள் ஒரு மனதாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்தி நீர் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள் கிருபைக்குள் ஆண்டவரே நீர் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றும் நிலைத்திருப்பான் என்று வசனத்தின்படி அப்பா ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரும் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. என் ஜீவனுள்ள தேவனின் நாம மகிமைக்கென்று இவர்கள் ஒவ்வொருவரும் நிலைத்திருக்க வேண்டும் ராஜா. ஆண்டவரே அப்பா சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆமீன் என்று பதில் கொடுங்கப்பா. தேவையோடு பலர் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை நோயோடு பார்த்துட்டு இருக்கலாம்ப்பா ஆண்டவரே. சரீரத்தில் ஒரு வியாதியோடு பார்த்து கொண்டிருக்கலாம்ப்பா. உடைய அற்புத சுகம் இயேசுவின் தழும்புகளா
இயேசுவால் ஒரு அற்புத சுகம் உண்டாவதாக அப்பா. பல கேள்விகளோடு பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஆண்டவரே அவர்களுக்கு வினாவுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கு உண்டான காரியங்களை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே வெளிப்படுத்துவீராக தகப்பனே. கர்த்தர் தாமே அற்புதங்களை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஒரு மனதாய் ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நீங்க விடுதலை கொடுத்து விட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேனப்பா. எல்லா மகிமையும் எல்லா கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.